இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, இந்த சட்னி மட்டும் நீங்கள் அரைச்சிங்கன்னா 4 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிடுவீங்க. நல்ல சுருக்குன்னு காரசாரமாக ஒரு பூண்டு சட்னி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இந்த ஆயிலில் பூண்டை சேர்த்திட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயத்தையும் இந்த பூண்டு கூடயே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பாதி அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும், நல்லா பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 வரமிளகாய் சேர்த்துறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் சின்ன துண்டு புளியும் சேர்த்திடுறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 90% குறவரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் இதோட சேர்த்துறோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த ஆயிலில் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிலில் சட்னியை இந்த அளவுக்கு வதங்கினீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுட சுட இட்லி கூடையும் ஊத்தாப்பம், தோசை இது கூடையெல்லாம் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா 4 தோசை 4 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி 10 தோசை சாப்பிடுவீங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். ஆனால் நான் இந்த சட்னியை அரைச்சி இது கூட சுட சுட மரவள்ளி கிழங்க வேவிச்சு அது கூட இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும்போது நிஜமாகவே இந்த சட்னிக்கும் இந்த மரவள்ளி கிழங்குக்கும் அவ்வளோ ருசியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பூண்டு சட்னியை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.